ஃபுட் கோமா. கோமானா உண்மையான கோமா கிடையாதுங்க. சாப்பிட்ட உடனே வர ஒரு ட்ரௌசினஸ் ஆர் தூக்கமாக வருது. இந்த ஃபுட் கோமா எதனால வருதுன்னு பார்க்கலாம். ஹெவி மீல்ஸ் வில் காஸ் த ஷிஃப்ட் ஆஃப் பிளட். ஸோ நிறைய பிளட் வந்து டைஜஷனுக்கு யூஸ் ஆகிடும் அண்ட் மூளைக்கு போகிற ரத்த ஓட்டம் டெம்பரரிலி கம்மி ஆகிடும். ஸோ இதனால ஒரு ட்ரௌசினஸ் அண்ட் தூக்கம் வர வாய்ப்பு இருக்குது. ஹெவி மீல்ஸ் வில் லீட் டு ஹார்மோன் ப்ரொடக்ஷன் லைக் இன்சுலின் அண்ட் செரட்டானின். ஸோ இன்சுலின் நிறைய ப்ரொடியூஸ் ஆகிறதுனால டெம்பரரியாக பிளட் சுகர் கம்மியாகி தூக்கம் வர வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது செரட்டானின் ஹார்மோன். ஸோ இது வந்து நம்மளை ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஹார்மோன். நம்ம சந்தோஷமாக ஒரு ஹெவியாக மீல் சாப்பிட்டா வீல் ஃபீல் ரிலாக்ஸ். இதனாலேயே தூக்கம் வர வாய்ப்பு இருக்குது. ஒன்ஸ் இன் வைல் ஆர் வீக்கெண்ட் நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, இந்தமாரி ஃபுட் கோமா இருந்தால் யூ கேன் மேனேஜ் இட், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்கள் ஒர்க் பிளேஸில் இந்தமாரி வந்தால் டெஃபினெட்லி திஸ் வில் அஃபெக்ட். எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம்? நம்பர் 1 இஸ் அளவாக சாப்பிடணும், அதுவும் நல்லா மென்று சாப்பிடணும். ரெண்டாவது, வெறும் ரைஸ் ஆர் கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும் நிறைய லோட் பண்ணினா இந்த ப்ராப்ளம் ரொம்ப காமனாக இருக்கும். ஸோ கூடவே நிறைய ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபைபர்ஸ் சேர்த்தா ஒரு பேலன்ஸ்டு மீலாக இருக்கும் அண்ட் டைஜஷனும் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ சடனாக இந்தமாரி ஸ்பைக் ஆகாமல் உங்களுக்கு ட்ரௌசினஸ் அண்ட் தூக்கம் வர வாய்ப்பு ரொம்ப கம்மியாயிடும். மூணாவது, ஒன்ஸ் யூ ஹேவ் அ ஹெவி மீல், ஜஸ்ட் கோ ஃபார் அ ஷார்ட் வாக். ஒரு 15 to 20 minutes ஆஃப் ஒரு வாக் போயிட்டு வந்தாலே யூ வில் ஃபீல் பெட்டர்.